1995 வரைக்குமே தேனி, மதுரை எல்லாம் ஒரே மாவட்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் அங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்க, அந்த நிலப்பரப்பு ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படிங்கிறதுனால 1996 ஜூனுக்கு பின்னாடி தான் தேனி மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. அது பிரிக்கும்போது அந்த உசிலம்பட்டியிலேருந்து இந்த சைடு குமுளி வரைக்குமே தேனி மாவட்டமாக வருது. உசிலம்பட்டிக்கு அந்த பக்கம் இருக்க பகுதி ஃபுல்லாக மதுரை மாவட்டமாக தனியாக பிரிக்கிறாங்க. அது உசிலம்பட்டிக்காரங்க பெரிய பாசக்காரங்கன்னு தெரியுமே, அதனால் அவங்க வந்துட்டு நான் மதுரையிலேருந்து பிரிஞ்சு போக மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களோட சில போராட்டங்கள்லாம் பண்ணி மறுபடியும் மதுரை கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த உசிலம்பட்டி அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 18 கிராமங்கள், கிழக்கு சீமை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில், அதெல்லாம் இப்போது மதுரை மாவட்டமாக போனதில் எனக்கும் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஏன்னா நம்ம என்னதை இப்போ எவ்வளோ ஊருக்கு போகிறோம் இல்லையா, எவ்வளோ ஊருக்கு போகிறோம், வெளியூருக்கு போகிறோம், வெளிநாடுகளுக்கு போகிறோம், எங்கோ பேசுகிறோம் வைக்கிறோம் இல்லையா. ஆனால் இருந்தாலும் அந்த உசிலம்பட்டி, அந்த குறிப்பாக நான் சொல்லக்கூடிய அந்த 18 கிராமங்கள் சொல்லுவாங்க கிழக்கு சீமைன்னு சொல்லிட்டு, அவங்ககிட்ட இருக்க அந்த பாசம், அந்த உருத்தான பேச்சு, துடியான பேசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோ அருமையாக இருக்கும், அவ்வளோ பாசக்காரான ஆளுங்க. ஸோ அவங்க கூட நம்ம தேனியோட வரல, தேனி மாவட்டத்தோட வரலன்றது ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஏன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலாம் உசிலம்பட்டினாலே கள்ளிப்பாலை ஊற்றி கொள்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ 1-2 கேஸ் நடந்திருக்கலாம். அதே ஆட்கள் இன்றைக்கி வந்துட்டு வீட்டில் பொம்பளை பிள்ளை பிறந்தால் சாமியாக கும்பிட்றாங்க. இன்னும் சொல்ல போனால் பெத்த பிள்ளைய தாயே அம்மான்னு கூப்பிட்றதும் அந்த உசிலம்பட்டிக்காரன், உசிலம்பட்டி அந்த கிழக்கு சீமைக்காரங்க தான். இப்போ நம்ம தேனி அப்படின்னா இப்போ பழைய ஆளுகளுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு தேனி மாவட்டத்தை பற்றி பெருசாக தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ எல்லாமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா 1996 பின்னாடி தான் தேனி மாவட்டம் பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தேனி மாவட்டம்னு ஒரு மாவட்டமே இருக்குது, அதுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தேனி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பல கதைகள் இருக்குது. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு பல விதமான கல்வெட்டுலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. மொழியே கலப்படமே இல்லாத சங்க காலத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டு வந்துட்டு ஆண்டிவெட்டியில் இருக்கக்கூடிய, ஆண்டிவெட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய புள்ளிமான் கோமைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தேனி மாவட்டத்தில் உத்தமபாளையம்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதிகளில் கிமு 9, கிமு 10 அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மகாவீரர் பர்சுநாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சிற்பங்கள்லாம் இன்றைக்கும் அந்த உத்தமபாளையத்தில் கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பல வரலாற்று புத்தகங்கள் நீங்கள் படிச்சிருக்கலாம். இப்போ முன்னால் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க போய் ஜஸ்ட்டு மேலே ஒரு கல் வச்சுட்டு போவாங்க, அதை வட்ட வரிசைன்னு சொல்லுவாங்க, அந்த பேர் கல் குத்துக்கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை வந்துட்டு தேனி மாவட்டத்தில் குறிப்பாக மயிலாடுமறை, கடமக்குண்டி அந்த சரௌண்டிங் உட்பட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வாழ்ந்து அதை போச்சிருக்காங்க. அதுக்கு மேலே அந்த வட்ட வரிசைன்னு சொல்லிட்டு ஒரு கல்லை ஊண்டி வச்சுருக்காங்க. ஸோ அப்படின்னு தமிழ்நாடு அரசு இதை இதுவே எடுத்திருக்காங்க, இதை கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. சிலப்பதிகாரத்திலே தேனியை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் நினைக்கலாம் 1996 மட்டும் தான் தேனி மாவட்டம் வந்திருக்கு, அப்போ எப்படி சிலப்பதிகாரம் வந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். அப்போ அப்படி கிடையாது, இப்போ தான் அதுக்கு பேர் தேனி மாவட்டம். முன்னாடி வந்துட்டு தேனி மாவட்டம் அந்த பகுதி வந்துட்டு அலநாடு அப்படின்னு தான் குறிப்பில் இருக்குது. ஸோ சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேல, சோழ, பாண்டியர் அந்த நாயக்கர் மன்னர்கள்லாம் ஆண்டதுக்கான அறிகுறிகள், ஆண்டது மட்டும் இல்லை அவங்க பரம்பரையே ஆண்டதுக்கான பல விளக்கங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி தேனியை பற்றி பேசணும் அப்படின்னா பெண்ணிக்யூக்கை பற்றி பேசாமல் இருக்க முடியாது இல்லையா. ஏன்னா பெண்ணிக்யூக் அப்படிங்கிறது பிரிட்டிஷ்காரங்களாக இருந்தால் கூட அந்த தேனி பகுதி, தேனி அந்த கேரளா பார்டர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏரியா பகுதியில் பார்த்துட்டு இந்த இடத்துல டேம் கட்டினா பல மாவட்டங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லி கவர்மெண்ட்டே ஆணை போடுறாங்க. ஒரு பாதிக்கு மேலே போகும்போது பொருளாதார செலவு அதிகமாக வருது அப்படின்னால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் பெண்ணிக்யூக் வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணாமல் அவர் சொந்த ஊருக்கு போய்ட்டு அவரோட சொந்த பங்களா விற்று அந்த பணத்தை வந்து இங்கே வந்து அந்த டேமை கட்டி முடித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு சொல்கிறாங்கன்னு இல்லை, இதுதான் உண்மையும் கூட. இப்போ அந்த முல்லைப்பெரியார் டேம்னால கிட்டத்தட்ட 5 மாவட்டங்கள் செலும்பாக இருக்குது. தேனி, திண்டுக்கல், அப்புறம் மதுரை, சிவகங்கை, ராமநாடு வரைக்கும் இந்த 5 மாவட்டங்களும் இப்போதைக்கும் தண்ணி வசதியாக இருக்குது. செலும்புறதுக்கு காரணம் அந்த பெரியார் டேம் தான். அது மட்டும் இல்லை, இப்போ பெண்ணிக்யூக்கு சேர்த்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. பட் இன்றைக்கும் அந்த கம்பம் பக்கத்தில் பெண்ணிக்யூக்கு ஒரு அழகான ஒரு சிலை வச்சு வருஷத்துக்கு ஒரு முறை வழிபடுற முறையில் அங்கே இருக்குது. ஜனவரி மாதம் அவரோட பிறந்தநாள். அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லை, அந்த பகுதிகளுக்கு எல்லாமே வந்துட்டு சிறப்பாக கொண்டாடுவாங்க. அது அன்னதானம் கொடுக்குறதா இருக்கட்டும், பல விதமான இது நடத்துகிறாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெண்ணிக்கோட வாரிசு இருப்பாங்க இல்லையா, அவங்க பிரிட்டிஷ் இங்கிலாந்து இருக்காங்க, அவங்களாம் கூப்பிட்டு வந்து ஒரு வாட்டிலாம் பிறந்தநாள்லாம் கொண்டாடினாங்க. அதே போல் தேனி மாவட்டத்தில் கூடிய போடி நாயக்கன் ஒரு அரண்மனை வந்துட்டு உலக புகழ்பெற்றது, தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அப்புறம் வருஷநாடு ஜமீனில் வாழ்ந்த கதைகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அந்த கண்டம்னூர் ஒரு பெண் சாபத்தால் அழிஞ்சதுன்னா இந்தியாவில் 2 ஜமீன் தான். ஒன்று மைசூரில் இருக்கக்கூடிய அந்த அரண்மனையோட வாரிசு, 2வது கண்டம்னூர் இருக்கக்கூடிய அந்த ஜமீன். ஸோ இது மாதிரி பல விதமான வரலாறுகள் இங்கே இருக்குது. அதே மாதிரி சேர மன்னன் செங்குட்டுவன் வந்துட்டு ஒரு பெண்ணுக்காக கோயில் கட்டினா அப்படின்னா அது கண்ணகிக்காக மட்டும்தான். அது இங்கே தேனி மாவட்டத்தில் தேனி கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணகி கோயில் கட்டியிருக்காங்க. அது வந்துட்டு அது இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா வருஷத்துக்கு ஒரே, அதாவது ஆக்சுவலாக அது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா, டெய்லி யாருள்ள போக முடியாது. வருஷத்துக்கு ஒரே நாள் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி மட்டும் அந்த கோயில் திறந்துருப்பாங்க. அன்றைக்கி போய் எல்லாமே வழிபடலாம். தமிழ்நாடு, கேரளா எல்லாமே போய் வழிவிடுவாங்க. இன்னும் கூடுதல் சிறப்பு என்னென்னா அந்த கண்ணகி சிலை இருக்கு இல்லையா, சிலை அந்த கல், அது வந்து இமயமலையிலேருந்து செங்குட்டும் எடுத்துகிட்டு வந்து கட்டினதாகவும் ஒரு வரலாறு இருக்குது. அதில் அந்த கண்ணகி கோயிலுக்கு போயிருந்தவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமான விஷயம் என்னென்னா அங்கே 2 சிலை இருக்கும்.
ஒரு சிலை வந்துட்டு தமிழ்நாடு சொந்தமானது, பக்கத்தில் இருக்கிற சிலை அப்படியே கேரளா பார்டருது, ரெண்டுமே ஒரே தான். ஸோ வித்தியாசமாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அப்புறம் தேனி அலிநகரத்துக்கிட்ட ஒரு தேனி வார சந்தை இருக்குது. அது வந்து தமிழ்நாட்டிலேயே 2வது பெரிய சந்தை இதுதான். அதே மாதிரி தமிழ்நாட்டிலே வந்துட்டு தோட்டக்கலை கல்லூரின்னு இருக்கு இல்லையா, 2வது பெரிய தோட்டக்கலை கல்லூரியும் தேனியில் பெரியகுளத்தில் தான் இருக்குது. ஓகே, பொதுவாக அவங்கவுங்க ஊர் அவங்களுக்கு பெருசு, அதுதான் உண்மை, இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் என்னென்னா, இப்போ நம்ம தேனியை பற்றி இவ்வளோ 3000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த விஷயம் சொல்கிறோம் இல்லையா, இது வந்து மற்ற யாருகளுக்கு தெரியாமல் இருக்குதோ இல்லையோ, தேனி பகுதியில் இருக்கிற நம்மளாவது தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காகத்தான் அந்த சின்ன பதிவு. நம்ம என்ன தான் ஒரு வேலைக்காகவோ, ஒரு பொருளாதாரத்துக்காகவோ, ஒரு பிஸ்னஸ் எதுக்கோ வெளியூருக்கு போகலாம், வேலை செய்யலாம், பல விதமான வசதி வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் அவன் ஊர் தான் அவனுக்கு அடையாளம், அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஸோ நம்ம வீடியோ பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லதை ஷேர் பண்ணுவோம்.